சொல்லு, எப்படி இருக்க? எதுக்கு என்ன வர சொன்ன? நல்லா இருக்கே கதை. ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ணிருக்க, ட்ரீட் எதுவும் கிடையாதா? அதான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆர்டர் கொடு. இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? ஏண்டி, உனக்கே இது ஓவரா படல? நான் இன்னைக்கு தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள ட்ரீட்டா? முதல் மாசம் சம்பளம் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்கலாம் வந்து பழக்கம் இல்ல. அந்த கதையெல்லாம் வேண்டாம். முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே பெரிய ட்ரீட்டா கொடு. இப்ப சின்னதா ஒரு ட்ரீட், ஒரு ஸ்வீட், ஒரு காரம், ஒரு காஃபி, தட்ஸ் ஆல். விட மாட்டியே. சரி, நீயே ஆர்டர் பண்ணு. பேரன். எஸ் மேடம், இந்தாங்க மெனு. சாந்தி, நீ என்ன சாப்பிடுற? எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் போதும். உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்கோ. எனி ஒன் ஆரஞ்சு ஃப்ளேவர் கூல் ட்ரிங்க். வேற ஏதாவது? 1 பிளேட் சமோசா. ஓகே மேடம். அவ்வளவுதான். ஆமா, இந்த இடத்துக்கு அடிக்கடி நீ வருவியா? எப்பவாவது ஒரு வாட்டி வருவேன். உன்ன மாதிரி யாராவது மாட்டினா. ஓகே ஓகே. டீச்சர் ஜாப் எப்படி இருக்கு? ஹவ் டு யூ ஃபீல்? ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் நம்ம குழந்தைங்களா மாற முடியாதான்னு ஏக்கமா இருக்கு. ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீ ஃபீல் பண்றது இருக்கட்டும், உங்க வீட்ல என்ன ஃபீல் பண்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு நான் வேலைக்கு போறதுல அவ்வளோ இஷ்டம் இல்ல. நீ வேலைக்கு போய் என்னமா ஆக போகுதுன்னு அப்பா கேட்டாரு. படிச்சுட்டு வீட்லயே சும்மா இருக்க எனக்கு பிடிக்கல. மேடம், அது சரி, டீச்சர் ஐட்டம் ட்ரீட் கொடுத்த, கல்யாண சாப்பாடு எப்போ? அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு? அப்பாவும் அந்த ஐடியால தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா? எந்த காலத்துல இருக்க நீ? அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் சுத்த போர் சாந்தி. திடீர்னு ஒருத்தரை காட்டி இவர்தான் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நாம பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு கழுத்து நிட்டணும். ஐ ஹேட் இட். நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன். பேசாம நீ ஒரு நல்லவரை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன பேசுற நீ? ஏன்? எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது. இதுக்குதான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வர்றதே கிடையாது. நீ இந்த மாதிரி இடத்துக்கு வரதுனால தான் இப்படி எல்லாம் பேசுற. சரி சரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? லவ் பண்ணுன்னு சொன்னேன், அது தப்பா? ரெஸ்டாரண்ட் ஒரு தடவை சுத்தி பாரு, எல்லாருமே லவ்வர்ஸ் தான். லவ் பண்றது என்ன தேச விரோதமா? புரியாம பேசாத. ஏற்கனவே எங்க அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு எங்க அப்பா கோவத்துல இருக்காரு. வீட்ல அந்த நெருப்பு இன்னும் அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு. அன்னைக்கு கூட அண்ணன் அமிச்சதா சொல்லி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்பா கோவத்துல கத்தி தீத்துட்டாரு. அண்ணன் ஆசையா கொடுத்து அமிச்சதெல்லாம் தூக்கி வீசிட்டாரு. அண்ணனோட ஃப்ரெண்டு பாவம், அவரோட முகமே மாறி போச்சு. அதுவும் இல்லாம எனக்கு மேரேஜ பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. எங்க அப்பா யார பாக்குறாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரிடி, உனக்குன்னு எந்த ஐடியாவும் இல்லையா? வரப்போறவரு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏதாவது இருக்கும்ல? நான் பிறந்ததுல இருந்தே சின்ன சின்ன விஷயத்துல கூட எங்க அப்பா எனக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறவரு. என் கல்யாண விஷயத்த அவ்வளவு சாதாரணமா விட்டுருவாரா என்ன? நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்ல. சரி சரி, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏண்டா கௌதம், எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் தான் வரும்னு கம்பல் பண்ண? டேய், நேத்து ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்தனா. நீ மட்டும் அவளை பார்த்துருக்கணுமே. தமிழ்நாட்டுல பமிலா ஆண்டர்சன் பிறந்திருந்தா எப்படி இருப்பாளோ அப்படி இருந்தாடா. நீ திருந்தவே மாட்டியாடா. இப்படியே போயிட்டு என்னைக்காவது எவ கிடையாது நல்லா மாட்டிக்க போற. மச்சான், இந்த கௌதம்க்கு தூண்டில சிக்க வச்சுதான் பழக்கம், மாட்டி பழக்கம் இல்ல. வா. ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் உன் ஆளை தேடுற. என்ன கௌதம், உன் பமிலா வந்துட்டால? இல்லடா, நான் சொன்ன உடனே திரும்பி பார்க்காத. மெதுவா பாரு. எங்கடா? சித்தன்ன வாசல், சித்திரம் 1,
சேலை கட்டி அழகா உட்காந்துட்டு இருக்கு பாரு. டேய் வேணடா கௌதம், ஆளை பார்த்தா நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு தோணுது. வெள்ளி குத்தோளுக்கு மாதிரி இருக்கா. அவளை அடையணும்னு நினச்சி ஆசைப்படாத, பிரச்சனையாயிடும். டேய் கௌதம், டேய் என்னடா? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கல்ல. டேய் பார்த்தா குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கா, கொஞ்சம் அடக்கி வாசி. இது தமிழ்நாடு, ஃபாரின்ல. டேய், என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கெல்லாம் ஒரே மாதிரி தான். படையப்பால ரஜினி சொல்லுவாரு, பொண்ணுங்கெல்லாம் 3 ரகம்னு. ஆனா என்ன கேட்டா பொண்ணுங்க 2 ரகம்னு சொல்லுவாங்க. ஒண்ணு படிஞ்சவங்க, இன்னொன்னு படிய போறவங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவ 2வது ரகம். இருவர. ஏய் டேய் வேணடா, உட்கார்றா. பேசாம இருடா. டேய் ச்சே. ஹாய், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியும், நீங்க சொல்ல மாட்டீங்க. பரவாயில்லங்க, ரோஜாவுக்கு என்ன பேர் வச்சா என்ன, எல்லாமே அழகா தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து இப்படி பிஹேவ் பண்றீங்க. உங்களுக்கு மேனஸே கிடையாதா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இது பாருங்க, ஆரம்பத்துல இப்படிதான் ஆரம்பிக்கும். வாட் நான்சென்ஸ். எஸ், உங்களை முதல்ல பார்க்கும்போது அப்படியே உள் மனசுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஃபீலிங். அதாவது நீங்க டிவைன் லவ்ங்கிற படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வர ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கிற ஃபீலிங் மாதிரி. அந்த படத்துல ஹீரோ ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் அவங்களோட பழைய ஜென்மத்து காதல் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி எனக்கு உங்களை பார்க்கும்போது வருதுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கதைங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? யார் நீங்க? ஓஹோ, இது என் விசிட்டிங் கார்டு. இதுல என் பேரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கு. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எடுத்துட்டு போங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க, நான் இங்கிலீஷ் படம் கதையெல்லாம் இவ்வளவு அழகா உதாரணமா சொன்னேன். இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கல? இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? ஓகே ஓகே ஓகே, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இப்ப நான் கிளம்புறேன். ஆனா மறுபடியும் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். உங்களுக்கு தோணும் போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தோணும். யாரு சாந்தி அது? இவ்வளவு நேரம் பேசிட்டு போறாரு. உனக்கு தெரிஞ்சவரா இல்ல உனக்கு? நீ வேற, அவன் யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏதோ வந்து வளரிட்டு போறான். அப்படின்னா யாரு என்னன்னு தெரியாதா? ம்ஹும். திடீர்னு வந்து என்னென்னமோ வளர்றான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ வேற பக்கத்துல இல்லாம போயிட்ட. இதுக்கு தான் நான் இங்கெல்லாம் வர்றதே இல்ல. மேடம், ஏய், காஃபி ஏதாவது சாப்பிடலாமா? வேணாண்டி, நாம கிளம்பலாம். தேங்க்ஸ் மேடம். வா. அண்ணா வாடா தம்பி, வா. வா வா. என்னடா உன்னை 2-3 நாளா வீட்டு பக்கமே ஆளே காணோம். நானே ஒரு 8 வந்து உன்னை பார்க்கலான்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. உட்காரு. ஜானகி, தம்பி வந்திருக்காமா, 2 காப்பியா எடுத்துட்டு வா. வாங்க, இந்தாங்க காஃபி. இந்தாங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ ஐஸ்வர்யா ஸ்கூலுக்கு போறாளா? ஆ அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வரேன்.
நந்தினி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன நீ நல்லாவே இருக்கா. சொல்லுடா, என்ன பிரச்சனை? அண்ணன் கேக்குறாருல, சொல்லுங்க. ஒண்ணு இல்லைண்ணே, ஒண்ணும் இல்லைன்றதை இவ்வளவு இழுத்து சொல்ற? வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லைண்ணே. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. என்னடா சரியில்லை? யாருப்பா சரியில்லை? வீட்டு சூழ்நிலை மொத்தமா சரியில்லை. அதுக்கு யார குறை சொல்றதுன்னு புரியல. அசோக் பிசினஸ்னு அலையறான். நந்தினி கிளப் பார்ட்டின்னு கிளம்பி போயிடுறா. வீட வெறுமையா இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது, கலகலப்பா பேசுறதுன்னு சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த கௌதம்க்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம்னா அவனும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். மனசு ஒரே குழப்பமா இருக்குன்னு. சரிடா, மனசு வேதனைப்படாத. ஜானகி, சாப்பாடு எடுத்து வைமா. சரிங்க. என்ன தம்பி, என்னடாச்சு? நல்ல வேளை 3வது பையன் கிஷோர் இங்க இல்ல. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன்னு புனே போயிட்டான். அவன் இங்க இருந்திருந்தா அவனுக்கு சேர்த்து நீ கவலைப்படுவே இல்ல? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதடா. கவலையை விடு, நாளாக நாளாக எல்லாம் சரியா போயிடும். இத்தனை நாள் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா யாரும் திருந்துற மாதிரி தெரியல. இப்ப நீங்க கிஷோர் பத்தி சொன்னதும் எனக்கு அவன் கவலையும் வருதுன்னு. அவன் இப்ப எப்படி இருக்கானோ, இங்க வரும்போது என்ன பிரச்சனையை கொண்டு வரப்போறானோ. விஸ்வநாதா, நீ பிரச்சனை சொல்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை தெரியுமா? எல்லாம் மனப்பிரம தான். உன்னோட மனக்குழப்பத்துக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து இருக்கு. நம்ம குருஜியை பார்க்கறதா. உடனே அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே? சரிண்ணே. சாப்பாடு ரெடியா இருக்கும், வா சாப்பிட்டுட்டே பேசலாம். வா. அடடே பாப்பா சுப்பிரமணிய, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டானா பாவம். அதெல்லாம் இல்ல அப்பா, என்ன வெயில் தெரியுமா? கொல்லம்பட்ட துருத்தி இல்ல, அது விடுற மூச்சு காத்து மாதிரி அனல் அடிக்குது. ரோட்ல எவனை பார்த்தாலும் கோவமா போறான். என்னப்பா இது, என்னமோ பெருசா இந்த வெயில பத்தி பெரிய பாட்டே பாட ஆரம்பிச்சுட்ட. காலத்தோட கட்டாயத்தை யாராலையும் மாத்த முடியாதுடா. ஆமா, இந்த வெயில், மழை, காத்து, குளிர் இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதெல்லாம் பேசிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. நான் பாட்டு உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். நல்ல வெயில்ல வந்திருக்கேன், இரு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, நீ போன் பண்ணி வர சொன்னியான்னு உடனே வந்தேன். ஆமா, இன்னைக்கு பேப்பர்ல கடைசி பக்கம் பாத்தியா? ஆமா, இந்த பேப்பரே முதல்ல யார் படிக்கிறாங்க? அதுல முழுசா படிக்கிறதுக்கு அப்படி என்ன பெரிய முக்கியமான விஷயங்கள் போடுறான்? எந்த பக்கத்தை திருப்பினாலும் கொலை, கொள்ளை, குத்து, வெட்டு, இந்த சமாச்சாரங்கள் தான். அதெல்லாம் நான் படிக்கிறது இல்ல. அப்ப எதுக்கா பேப்பர் வாங்குறேன்னு கேக்குறியா? கடைசி பக்கத்துல ஒரு காலம் போடுறான் தெரியுமா, இன்று நாள் எப்படி அப்படின்னு. அதை படிக்கிறதுக்காகத்தான் நான் பேப்பரே வாங்குறேன். இன்னைக்கு உனக்கு என்ன போட்டிருக்கான்? நல்ல விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு ஏத்த நாள் அப்படின்னு போட்டிருந்தான். அதனால தான் உன்னை உடனே இங்க வர சொல்லி போன் பண்ணேன். என் பொண்ணு சாந்தி கல்யாண விஷயமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுறது என்ன, காலகாலத்துல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வேண்டியது உன் கடமைப்பா. கடமை தான். அதை நான் மட்டும் நினைச்சா போதுமா? நீயும் நினைக்க வேண்டாமா? ஏன்னா நீ தான் 4 இடம் போறவன், 4 பெரிய மனுஷங்களை தெரிஞ்சு வச்சிருக்க. அதனால நீ தானே பார்த்துட்டு வந்து எனக்கு நல்ல இடம் அப்படின்னு சொல்லணும். என்ன, என் காலம் பூரா மெஸ்ஸிலேயே முடங்கி போச்சு. நீ 4 பெரிய மனுஷங்களை அடிக்கடி சந்திக்கிறவன் இல்லையா? ஆமா, அது சரி. நான் ஒரு பேச்சு கேட்கிறேன், எப்படியாப்பட்ட இடமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட இடமா தான் இருக்கணும் அப்படின்னு கணக்கா நான் எதுவும் தீர்மானம் வச்சுக்கலப்பா. சரி, ஏதோ உனக்கு தான் என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் நல்லா தெரியும். அதனால உனக்கு சரியா அமையும் தோணுச்சுன்னா அதை வந்து சொல்லு. நான் என்ன நீ சொல்லி தட்டி கழிக்கவா போறேன்? என் குடும்பத்துல உன்னை விட அக்கறை உள்ளவன் வேற யாரும் கிடையாது. அது கரெக்ட். சரிப்பா, சாந்தி இப்ப எதுவும் வேலைக்கு போயிட்டு இருக்கா? வருமானத்துக்காக வேலைக்கு போகணுங்கிறதுக்காக எங்கேயும் போல. வீட்டுல இருக்கிறது சிரமமா இருக்குங்கிறதுனால அம்மா ஒரு வேலைக்கு போகலாமேன்னு ஒரு டீச்சர் வேலைக்கு போறா, அவ்வளவுதான். ஆனா அதுக்காக வேலைக்கு போற பொண்ணுன்னு நீ எங்கேயும் சொல்லிட வேண்டாம். நீ பாக்குற இடம் நமக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா உடனே வேலையை விட்டு சொல்றேன்.
அதுவும் இல்லாம உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியுமே. அவ குணம், அவ அழகு, படிப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல இடமா பார்த்து சொல்லு. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை செஞ்சிருவோம். நாளைக்கே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிடுறேன். நான் வரட்டுமா? சாந்தியோட போட்டோ ஒன்று இருந்தா கூட. அடடா, கைவசம் ஒன்றும் இல்லையே சுப்பிரமணி. நான் ஒன்று பண்றேன். போட்டோ ஸ்டுடியோல சொல்லி 4 காப்பி போட்டு வாங்கி வைக்கிறேன். சாயந்தரம் மெஸ்ஸுக்கு வரும்போது வாங்கிட்டு போயிடேன். கண்டிப்பா வரேன். சுப்பிரமணி, சீக்கிரமா நல்ல செய்தியா சொல்லுப்பா. உன்னைத்தான் மலை போல நம்பிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் சீக்கிரமா நல்லபடியா நடக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா, கவலைப்படாத. சைலன்ஸ். Good morning. Sit down. Students, listen to me. உங்க எல்லாரோட progress report என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு பேரா கூப்பிடுறேன், வந்து வாங்கிக்கோங்க. அருணா, மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்க. அடுத்த தடவை படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதணும், புரியுதா? அகிலா, சயின்ஸ்ல ஃபெயில். போன முறையே உனக்கு சொன்னேன்ல. ஏன் அழற? உங்களை எல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்கு நான் தான் அழணும். புடி, அடுத்த தடவை ஒழுங்கா எக்ஸாம் எழுதணும், புரியுதா? போ. கீதா, வெரி குட், எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்திருக்க. ராதா, ஐஸ்வர்யா, எழுந்து நில்லு. உன்னோட ரிப்போர்ட் கார்டு கடைசியா தான் தருவேன். மோகன், என்ன இந்த தடவை 3rd ரேங்க் எடுத்திருக்க? அடுத்த தடவை 1st ரேங்க் ட்ரை பண்ண என்ன? எஸ் மிஸ். செல்வம், थैंक यू மிஸ். குமார், ஐஸ்வர்யா, உன் மொத்த மார்க் எவ்வளவு தெரியுமா? கேக்குறல்ல, வாய் திறந்து சொல்லு. என் கார்டு என்ன நீங்க தரல மிஸ். உன் மார்க்க எல்லாரும் பார்க்கணும்னு தான் வச்சிட்டு இருக்கேன். சுரேஷ், இங்க வா. மிஸ், இந்த மார்க் ஷீட்டை நீ பார்த்துட்டு வரிசையா ஒருத்தர்கிட்டயே காமிச்சிட்டு ஐஸ்வர்யாட்ட கொடுத்துரு, சரியா? எல்லாரும் பாருங்க. ஐஸ்வர்யா, என்ன நெஞ்செடுத்த உனக்கு? யாரையும் மதிக்கிறது இல்ல, யார் சொல்ற பேச்சையும் கேட்கறது இல்ல. ஒழுங்கா படிக்கவாவது செய்றியா இல்ல ஸ்கூலுக்கு தான் ஒழுங்கா வரியா? மொத்த சப்ஜெக்டையும் சேர்த்து 9 மார்க் எடுத்திருக்க. இந்த ஸ்கூல்லயே இதை விட அதிக மார்க் யாரும் எடுத்தது கிடையாது. அடுத்த எக்ஸாம்ல இதை விட கொஞ்சம் கம்மியா மார்க் எடு, சரியா? ட்ரை பண்றேன். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல மிஸ். ட்ரை பண்றேன்னு சொன்னா மிஸ். நல்லா படிச்சா நல்லா இருக்க போற. எப்படியோ கெட்டு போ, எனக்கு என்ன? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு மறக்காம உங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். யாராவது மறந்துட்டு வந்தீங்க, சிவியரா பனிஷ்மென்ட் கொடுப்பேன். ஓகே, உங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எடுத்து வச்சிட்டு இங்கிலீஷ் புக் எடுங்க.